இலங்கையில இதுவரைக்கும் இல்லாத அளவான ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு காலநிலை மாற்றம் ஒன்று உருவாகி இருக்கிறது. இதனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட போகிறது அப்படின்ற எதிர்வு கூறல்கள், குறிப்பா மின் துண்டிப்பே ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்றைய நாள்ல ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளங்கள் கிட்டத்தட்ட 74 குளங்கள் நீர்நிலைகளுடைய 34% நீர் வற்றி இருக்கிறது அல்லது குறைந்து இருக்கிறது என்ற தகவல்கள் இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இலங்கையில இதுவரைக்கும் பதிவாகாத மாதிரியான ஒரு வெப்பநிலை, அதிகூடிய வெப்பநிலை இலங்கையில பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அண்மித்திருக்கிறது. இலங்கையில இதுவரைக்கும் எந்த அளவுக்கு அதிகூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். எவ்வளவு வெக்கையா இருக்கு, இந்த அளவு வெக்க அதிகமா இருக்கு, முதலை விட அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கதை இப்ப அதிகமா இருக்கு தானே. உண்மையிலே இலங்கையில இதுவரைக்கும் எந்த அளவு அதிகூடிய வெப்பநிலை பதிவாகிதுன்னு சொன்னா 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துல 40.1 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. இது வவுனியாவில் பதிவாகி இருக்கு. இதுதான் இலங்கையில இதுவரையில அதிகூடிய வெப்பநிலை பதிவாகியதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அண்மையில 2-3 நாட்களுக்கு முதல்ல பொத்திவில்ல 39.9 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட அண்மித்திருக்கிறது. ஒரு 2 பாகை செல்சியஸ் தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இதை வரப்போற நாட்கள்ல 40 பாகையையும் விட அதிகமான வெப்பநிலை இலங்கையில பதிவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பிரதேசங்கள்ல, குறிப்பாக ஹம்பாந்தோட்ட, மட்டக்களப்பு, மொனராகலை, மன்னார், திருகோணமலை ஆகிய பிரதேசங்கள்ல வளமையை விட 30% வெப்பநிலை அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் இருக்கிற 74 பிரதானமான நீர்த்தேக்கங்களுடைய நீர்நிலைகள்ல 36% நீர்கள் வற்றி இருக்கிறது, குறைந்திருக்கிறது. ஆனாலும் கூட குடிநீர் விநியோகத்துல இதுவரையில எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படல, தட்டுப்பாடுகளும் ஏற்படல என்று சொன்னாலும் கூட வரப்போற நாட்கள்ல இருக்க போற இந்த வெப்பநிலையினுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளே இருக்கு. வரப்போற 2 மாசங்களுக்கு இந்த மாதிரியான காலநிலை மாற்றத்தை இலங்கையில பார்க்கலாம். இந்த எலினோ காலநிலை மாற்றம் அப்படின்றது இலங்கையில பல வகைகள்ல பாதிப்புகளை தரும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டது. ஒன்று, அதிகளவான வெப்பம், அதிகளவான மழை, அதிகளவான காற்று, இந்த மாதிரி பல வகைகள்ல இந்த வெப்பநிலையும் இந்த காலநிலையும் மாறக்கூடிய தன்மையை கொண்டு வரும் எலினோ காலநிலை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காலநிலை மாற்றங்கள் வரப்போற 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை மாறி மாறி தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. வரப்போற நாட்கள்ல மின் உற்பத்தியினுடைய தேவை அதிகரிக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் மின் உற்பத்தி அல்லது மின் பாவனையுடைய தேவையும் அதிகரிக்கும். காரணம், அதிக வெப்பம் காரணமாக இந்த மின்சார பாவனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உற்பத்திக்கு அதிகமான திறன் தேவைப்படும், நீரோ அல்லது எரிபொருளோ அதிகமாக தேவைப்பட போகிறது. சில நேரங்கள்ல மின் துண்டிப்புக்கு கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க இன்றைய நாள்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கடந்த நாட்களிலிருந்து பேசப்பட்ட விஷயம் தான். ஆனால் உத்தியோகபூர்வமா இதுவரைக்கும் மின் துண்டிப்பு நடக்குமா இல்லையா என்ற தொடர்பாக எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம் அப்படின்றத இவங்க எச்சரிக்கை செய்திருக்காங்க. அதுக்கு ஏற்பாடுகளை செய்யணும், முன்னேற்பாடுகளை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான அறிவுறுத்தல்களையும் வழங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இலங்கையில 7 முதல் 8 மாவட்டங்கள் அதிகமான வறட்சிக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுது. பல இடங்கள்ல நமக்கு இது உணரக்கூடிய மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல இப்படி ஒரு சம்பவம் நாட்டுக்குள்ள நடக்குதா அப்படின்னு கூட தெரியாத இடங்களும் இருக்கத்தான் செய்யுது. இந்த அடிப்படையில இப்பொழுது 70 முதல் 80 ஆயிரம் மக்கள் இப்பொழுது நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. 25,000 குடும்பங்கள் இந்த அதிக வெப்பநிலை காரணமாக பலதரப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்காங்கன்ற கணக்கீடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல குடிநீர் பற்றாக்குறை அதிகமான மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல மாவட்டங்கள்ல அதிகளவான வெப்பநிலை பதிவாகக்கூடிய சந்தர்ப்பம் வரப்போற நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இதுல அதிகமா வெப்பநிலைக்கு உள்ளாக போகின்ற இடங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள், மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வடமத்திய மாகாணம், அனுராதபுரம், அந்த மாதிரியான புலனறுவை ஆகிய பிரதேசங்களும் இதுல உள்ளடக்கப்படும் சொல்லப்படுது. உங்களுடைய பிரதேசங்கள்ல காலநிலை எப்படி இருக்கு, என்னென்ன வகையில இருக்கு, முதலை விட எந்த மாற்றங்கள் இருக்கு, வெப்பமா இருக்கா அல்லது அதிக மழை பெய்யுதா என்ற விடயங்களை நீங்க கருத்துக்களை குறிப்பிடுங்க. மற்ற பிரதேசங்கள்ல இருக்கிறவங்களும் அதை தெரிந்து கொள்ளக்கூடியத மாதிரி இருக்கும். இன்றைய நாள்ல அதிகமா சமூக வலைத்தளங்கள்லையும் செய்தி ஊடகங்களையும் ஒரு வீடியோ பெரிய அளவா பேசப்படுற ஒரு வீடியோவா மாறி இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீடியோவா. ஆனா நிறைய பேருக்கு இது என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தெளிவில்லாம இருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது. அதாவது இலங்கையினுடைய கொழும்பு
கொழும்பு புறக்கோட்டை பேருந்து நிலையம், அரச பேருந்து நிலையம், அண்மையில திறக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு பயணி எங்கேயோ ஒரு இடத்த போறதுக்காக ஒரு கதிரையில அமர்ந்திருக்காரு. அதுக்கு பக்கத்துல ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கை வச்சிருந்து அந்த பயணி காத்திருக்கிற இடத்துல அவர் நித்திர, அதாவது அசந்து தூங்கிட்டாரு. யாரோ ஒருத்தர் அங்கிருந்து வராங்க. வந்து இருந்து அந்த பேக்கை உடனடியாக எடுத்துட்டு வெளியேற பார்க்குறாங்க. உடனடியாக இங்க பொருத்தப்பட்டிருக்கின்ற சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. அதாவது இந்த சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, இதை 24 மணி நேரமும் கண்காணிக்கிறதுக்கு அங்க அதிகாரிகள் இருக்காங்க, என்ன நடக்குதுன்றதை. உடனடியாக அந்த கண்காணிப்பு கண்ட்ரோல் ரூமில் இருந்த விமானப்படை அதிகாரிகள் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக அறிவிக்கிறாங்க, இப்படி ஒரு பேக்கை ஒருத்தர் தூக்கிட்டு போறாரு, அவர் உடனடியாக பிடிங்க அப்படின்னு சொல்லி. அந்த அதிகாரி உடனடியாக நடந்து சென்று அந்த பேக்கை தூக்கி கொண்டு போன அல்லது எடுத்துக்கொண்டு போன அந்த நபரை கைது செய்யறாங்க. இந்த சம்பவமானது ஒரு நிமிடம், ஒரு 5 நிமிடத்துக்குள்ள இந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது இந்த பேருந்து நிலையம் மக்கள் பாவனைக்காக கொடுக்கப்பட்டதோட கைவிடப்படலை. இப்பொழுது அங்கு பராமரிப்பு பணிகள், என்ன நடக்குது என்ற கண்காணிப்பு பணிகள், இந்த மாதிரி எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. நிறைய பேர் கடந்த நாட்கள்ல இது தொடர்பான விமர்சனங்களை செய்திருந்தாங்க. செய்து கொடுத்துட்டாங்க, இதை எப்படி பராமரிக்க போறாங்க, இது என்ன நடக்க போகுது, இதுதான் இவ்வளவுதான், இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்ன அந்த மாதிரியான கருத்துக்களுக்கான ஒரு பதிலாக இது இருக்கு அப்படின்றதான் இன்றைய நாளில் அதிகமாகவே எல்லா ஊடகங்களிலும் தொடர்பாக பேசப்படுது. ஒரு காலத்துல ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு பேக் காணா போனா, ஒரு பொருள் காணா போனா தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு இலகுவானது இல்லை. அது எத்தனை நாள் எடுக்கும், கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காமலும் விடலாம். ஆனால் உடனடியாக லைவா அதை கண்காணித்து உடனடியாக அந்த நபரை கைது செய்ததுன்றதுதான் பெரிய ஒரு விஷயமாக இப்பொழுது பார்க்கப்படுது. எனவே இந்த மாதிரியான விடயங்கள் பாராட்டக்கூடிய விஷயங்களாக பதிவாகி இருக்கிறது. இந்த விடயம் தான் நேற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா சமூக வலைதள செய்திகள்லையும் பார்க்கக்கூடிய செய்தியாக மாறி இருக்கு. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டு உரையாற்றும் போது, கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இடையில எரிபொருள் கொள்வனவுல பாரிய அளவான தொகை செலவிடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது 2025ஆம் ஆண்டு முதல் காலாண்டில், அதாவது 6 மாத காலத்துக்குள்ள பெறப்பட்ட எரிபொருளுக்கு செலவழிக்கப்பட்ட பணத்துக்கும் இந்த வருஷம் அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள செலவழிக்கப்பட்ட எரிபொருளுக்கான செலவு என்பது பெரிய அளவாக அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் 6 மாத காலத்துல மட்டுமே 3168 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு எரிபொருள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 1,40,440 கோடி ரூபாவுக்கு 6 மாத காலத்துல இலங்கையில எரிபொருள் கொள்வனவு செஞ்சிருக்கோம்னா பாருங்க, அந்த அளவுக்கு அதிகமான தொகைக்கு எரிபொருள் கொள்வனவு செஞ்சிருக்கோம். சரி, இதே மாதிரி போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள நாங்க கொள்வனவு செய்த எரிபொருளுக்கான விலை 1995 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட 65,779 கோடி. 2 மடங்கு அதிகமாக இந்த முறை எரிபொருள் கொள்வனவு நடந்திருக்குன்னா பாருங்க. காரணம் இப்பொழுது மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதட்டமான சூழலே இதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 2 மடங்குக்கும் அதிகமான தொகை கொடுத்து எரிபொருள் கொள்வனவு நடந்திருக்கு கடந்த 6 மாத காலத்துல மட்டும். இன்னும் 6 மாத காலத்துக்கு மேல இருக்குது, கணக்கு வரல. இந்த வருஷம் முடியும் போது இந்த எரிபொருளுக்காக நாம செலவழித்த காசுன்றது இதுவரையில இலங்கையில எரிபொருளுக்கு செலவழிக்காத பணமாக இது இருக்கும்னு சொல்லி கணக்கிடப்படுது. என்ன பாருங்க, அந்த அளவுக்கு எரிபொருளுக்கான செலவு இலங்கையில கொள்வனவுக்காக அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆட்சியில இருந்த சபாநாயகர் 2 வருஷத்துல, அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தினுடைய 2 வருஷத்துல அவருக்கான எரிபொருள் செலவு மட்டுமே 4.5 கோடி எரிபொருளுக்கு மட்டும் அவங்க செலவழிச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பாருங்க, 2 வருஷத்துல 4 கோடிக்கும் அதிகமாக, கிட்டத்தட்ட 5 கோடிக்கு கிட்ட எரிபொருளுக்கு மட்டுமே செலவழிச்சிருக்காராம் சபாநாயகர் கடந்த ஆட்சி காலத்துல. அதே போல கடந்த ஆட்சி காலத்துல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 459 பேர், அதாவது ஒட்டு மொத்தமா சுத்தி பார்த்தா 451 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து 113 அதிகாரிகளோட 27 கோடி ரூபாவுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 27 கோடிக்கு. இதெல்லாமே அரசாங்கத்தினுடைய காசுலன்னு சொல்லப்படுதுன்னா பாருங்க. இந்த மாதிரி நிறைய செலவுகள் தொடர்பாகவும் கடந்த நாட்களில் நடந்து வர விசாரணைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது இப்ப அண்மை நாளில் நமக்கு தெரியும், இப்போ ஹெல்மெட்
SLS முத்திரை இல்லாம ஹெல்மெட் விற்க முடியாது. அதே மாதிரி SLS முத்திரை பதிக்கப்படாத ஹெல்மெட்டை நாங்க அணிந்து கொண்டு போக முடியாது. இது போக்குவரத்து விதிகளை மீறுகின்ற ஒரு குற்றமாக பார்க்கப்படுது. அது மட்டுமாமல் SLS முத்திரை பதிக்கப்பட்ட தண்ணீர் போத்தல்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து SLS முத்திரை பதிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தண்ணீர் போத்தல்களை SLS முத்திரை பதிக்கப்படாம விற்கலாது. அதனால இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, போலியான SLS முத்திரைகளை அவங்களே பிரிண்ட் பண்ணி ஒட்டி தான் தண்ணி போத்தல்கள் விற்கிறாங்களாம். நேற்றைய நாள்ல கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான தண்ணி போத்தல்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேடுதல்கள் நடந்து வருது. அதே போல அனுராதபுரத்துல வயர், அதாவது கரண்ட் வயர்கள், அதாவது நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்துற வயரிங்குக்காக பயன்படுத்துற அந்த எலக்ட்ரிக் வயர்களை கூட SLS முத்திரை பதிக்காம விற்பனை செஞ்சதுக்காக 2 லட்சம் ரூபாய் ஒரு கடைக்கு தண்டப்பணம் வரவிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வியாபாரிகள் அல்லது வாங்குற நீங்க இந்த SLS முத்திரை பதிக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களா, தரமான பொருட்களா என்பதை பார்த்து வாங்குங்க. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக இப்பொழுது பார்க்கப்படுது. இது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் பார்க்கப்படுது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக கூட அறிந்து கொள்ளலாம்.